அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு மிகவும் ஒரு சிறப்பான நாள் வரப்போகுது. அதாவது அட்சய திருதியை நாள். இந்த அட்சய திருதியை நாளில் நாம் தங்கம் மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. வீட்டில் இந்த ஒரு பொருளை வாங்கினாலே போதும், கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். இந்த காலையில் மறக்காமல் வீட்டில் செஞ்சிடுங்க. தொடர்ந்து இந்த பதிவில் அட்சய திருதியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தால் பலனடைந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஐயா, எனக்கு பல நாள் வேலையே இல்லாமல் இருந்தேன். ஒரு நாள் யூடியூப்பில் பவன் நம்பூதிரி ஆட் பார்த்தேன். அந்த ஆட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த ஒரு கால் தான் என்னுடைய தலையெழுத்தையே மாற்றிடுச்சு. இப்போது நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன். அதுக்கு காரணம் பவன் நம்பூதிரி ஐயா அவர்கள் தான். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்று கமெண்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. அட்சய திருதி நாட்களில் செல்வம் மட்டும் வாங்கினால் தங்கம் சேரும் என்பது தவறான கருத்துங்க. அதுக்கு பதிலாக சில பொருட்களை நாம் வீட்டில் வாங்கி வைக்கலாம். அப்படி அந்த பொருட்களை வாங்கினாலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக கோடான கோடி செல்வம் சேருங்க. அது என்ன பொருள் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியா என்றும் அழைக்கப்படும் அட்சய திருதியை இந்து மற்றும் ஜைன மதத்தில் ஒரு புனிதமான நாளாக கருதப்படுது. இது புதிய முயற்சிகளை தொடங்குதல், விலைமதி பற்ற தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குதல் மற்றும் தொண்டு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்படுதுங்க. இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மற்றும் ஜெயின் மதத்தினர் மூலம் அட்சய திருதியை ஒரு புனித நாளாக அனுசரிக்கப்படுது. தங்கம் வாங்குவது மட்டுமன்றி இந்த நாளுக்கு என்று பல சிறப்புகள் இருக்குதுங்க. இந்த ஆண்டு அட்சய திருதியை திருநாள் மே 10 வெள்ளிக்கிழமை வருது. 2024 அட்சய திருதியை அன்று தங்கம் மட்டுமின்றி மற்ற முக்கியமான சில பொருட்களை வாங்கலாம். இந்த நாளில் வாங்க ஏற்ற பொருட்களை நாம் தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. தங்கம் மற்றும் நகைகள். இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாகவும் நம்பப்படுது. மேலும் தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளை நிற பொருட்கள், அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள வெள்ளி, பிளாட்டினம் போன்ற பொருட்களையும் வாங்கலாம். அதையும் வாங்க முடியவில்லை என்றால் அட்சய திருதியின் போது குடும்பத்திற்கு புதிய ஆடைகள் வாங்குவது வழக்கம். இது புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்குதுங்க. எனவே உங்களால் முடிந்தால் புதிய ஆடைகளை நீங்கள் வாங்கலாம். அதுவும் முடியவில்லையா, வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது மக்கள் பெரும்பாலும் மிக்சிகள், கிரைண்டர்கள் போன்ற வீட்டு உபயோக பொருட்களையோ அல்லது குளிர்சாதன பெட்டிகள் அல்லது சலவை இயந்திரங்கள் போன்ற பெரிய பொருட்களையோ இந்த நேரத்தில் வாங்குவாங்க. சரி, அது மட்டுமல்ல, சில குடும்பங்களில் அட்சய திருதியை வாகனங்கள், குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் அல்லது கார்களை வாங்குவதற்கு ஏற்ற காலமாக கருதுகிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன்கள், மடிக்கணினிகள் அல்லது டிவிகள் போன்ற கேஜெட்டுகள் பெரும்பாலும் வாங்கப்படுது. ஏனெனில் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் தருவதாக ஒரு விதமான நம்பிக்கையும் இருக்குது. வீட்டு அலங்கார பொருட்கள். இது வீட்டு அலங்கார பொருட்கள், திரைச்சீலைகள், விரிப்புகள் அல்லது வேறு ஏதேனும் வீட்டு அலங்கார பொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதுங்க. இது போன்ற பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். அது மட்டுமல்லாமல் அட்சய திருதியை நாட்களில் இதையெல்லாம் வாங்குவதற்கு பணம் இல்லை என்றால் புதிய சமையலறை பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் அல்லது பாரம்பரிய பாத்திரங்களை வாங்குவதும் அட்சய திருதியின் போது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. அதுவும் இல்லைன்னா மக்கள் தங்கள் வீடுகளில் ஆன்மீகம் மற்றும் ஆசீர்வாதங்களை அதிகரிக்க இந்த நேரத்தில் தங்கள் பூஜை அறைகளுக்கு மத கலை பொருட்கள், சிலைகள் அல்லது பொருட்களையும் இந்த நாட்களில் வாங்கலாம். புத்தகங்கள், குறிப்பாக மத நூல்கள் அல்லது தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாடு தொடர்பான புத்தகங்களை வாங்குவது இந்த காலகட்டத்தில் பொதுவானதுங்க. அடுத்து பரிசுகள். அன்பானவர்களுக்காக அல்லது திருமணங்கள் அல்லது பிறந்தநாள் போன்ற விசேஷ சந்தர்ப்பங்களில் பரிசுகளை வாங்குவதும் அட்சய திருதியின் போது ஒரு பொதுவான நடைமுறையாக கருதப்படுது. இது பெருந்தன்மை மற்றும் நல்லெண்ணத்தை குறிக்குதுங்க. அது மட்டும் அல்லாமல் அட்சய திருதியை நாட்களில் அனைவரிடமும் பணம் இருக்கும் என்று சொல்ல முடியாதுங்க. எல்லோராலையும் அதிக பணம் கொடுத்து எந்த பொருட்களையும்
அவ்வளவு சீக்கிரத்தில் வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியாதவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வீட்டிற்கு தேவையான கல்லுப்பு, பருப்பு இதில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா கூட போதுமானது தாங்க. கல்லுப்புல அந்த மகாலட்சுமியை வாசம் செய்வதாக கருதப்படுது. அதனால் கல்லுப்பு வாங்கலாம். இதெல்லாம் செய்ய முடியாதவங்க மறக்காமல் கல்லுப்பு இல்லைன்னா பருப்பை வாங்கி அட்சய திருதிய நாட்களில் வளமானதை மாற்றுங்க. மேலும் நீங்கள் இந்த பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு அதிகப்படியான செல்வமும் சேரும், அதிர்ஷ்டமும் சேருங்க. மேலும் இந்த சாஸ்திரத்தின்படி அட்சய திருதியை என்பது வாங்குவதற்கு மட்டுமல்லங்க, தானம் செய்வதற்கும் சிறந்த நாளாக கருதப்படுது. கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை என்று உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் செய்யலாம். அட்சய திருதியை என்று தங்கம் வாங்க முடியாதவங்க தானம் செய்யலாம். தானம் செய்வதால் நமக்கு மட்டுமல்ல, நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுது. சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுது. அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பொருள்க. இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையுதுங்க. நகை வாங்க உகந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் நேரமாக கருதப்படுது. மேலும் இந்த நாட்களில் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாள். எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை சாப்பிடக்கூடாதுங்க. மது அருந்தவும் கூடாது. அட்சய திருதியை என்று மது அருந்தினால் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாவீங்க. மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுதுங்க. மேலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாது. லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க தான் பிடிக்கும். அசுத்தமான வீட்டிற்குள் லட்சுமி நுழைய மாட்டாங்க. எனவே அட்சய திருதியை நாளில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அட்சய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்கக்கூடாதுங்க. தப்பி தவறி கூட இலையை பறித்து விடாதீங்க. பிறகு லட்சுமியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீங்க. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் பக்தியுடன் தேவி வணங்க நினைப்பவங்க தங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடாது. மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டுங்க. மேலும் தங்கம் வாங்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குபவங்க இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வாங்க. அது தவறு என்று சொல்லப்படுதுங்க. தங்கம் வாங்கியவங்க பெரியவர்கள் கையால் அர்ச்சனை செய்த பிறகே அணிய வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அட்சய திருதியை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்குங்க. இல்லையேல் வறுமை பீடிக்கும் எனவும் கூறப்படுது. ஆன்மீக ரீதியாக பல விதங்களில் சிறப்பு வாய்ந்த நாளாக அட்சய திருதியை நாள் கருதப்படுது. வருடத்தின் மிகவும் மங்களகரமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பெருகி கொண்டே தான் இருக்கும். இந்த நாளில் எந்த காரியத்தை துவங்குவதற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நாளாக அட்சய திருதியை நாள் மாறியிருக்குதுங்க. அட்சய திருதியை மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதால் பலரும் இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தங்கத்தை வாங்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன பொருட்களை இந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். புதிய தொழில் தொடங்குபவங்க, முதலீடு செய்பவங்க, புதிய சொத்துக்கள் வாங்குபவங்க என பலரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு திருநாள் தான் அட்சய திருதியை நன்னாள். அட்சய திருதியை என்பது தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க. இது மகாலட்சுமியின் அருளை நாம் பெறுவதற்கான நாளும் கூட. சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை திதி என்பதால் இந்த திதியில செய்யப்படும் செயல்களின் பலன்கள் பெருங்கிக் கொண்டே தான் போகும் என்பது ஒரு விதமான நம்பிக்கைங்க.
அட்சய திருதியை என்று கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம், புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பவங்க இந்த நாளை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். ஆதிசங்கரால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமி அருளால் தங்க நெல்லி கிடைத்த நாள் இந்த அட்சய திருதி நாளாகும். சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூரணியிடம் உணவு பெற்று பசிப்பிணியில் இருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அட்சய திருதியை நன்னாள் தாங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.